தேவனுடைய சமாதானம் நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் அவருடைய நேசம் பதிந்திருக்கிறது. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தேவன் நேசித்தாரே, அந்த அன்பை எப்படியெல்லாம் சுவைக்கலாம் என்று பாருங்கள். வேதம்தான் அவருடைய அன்பின் அடையாளம். மலைகளும் குன்றுகளும் கூட அசையலாமா, ஆனால் அவருடைய அன்போ உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த அன்பின் ஆண்டவரை அறிந்து அவரோடு நடப்பது, அவரோடு வாழ்வது, அவருக்குள் வளருவது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொடுகிறது. 54ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளை விலக வேண்டுமா, குன்றுகள் விலக வேண்டுமா? அது எப்படி விலகும்? எப்பொழுதும் எவ்வேளையும் காண்கிறோமே. ஆனால் தேவனுடைய அன்பு அதைவிட அதிசயமானது. இவைகள் நிலை கொண்டிருக்கிறதே பூமியில, அப்படி என்றால் தேவனுடைய அன்பு எவ்வளவு நிலை கொண்டிருக்கிறது. அந்த அன்பை உங்களிடத்திலிருந்து பறிப்பவன் யார்? எதுதான் பிரிக்க முடியும்? எனவே சமாதானத்தின் ஆண்டவர், உங்கள் உள்ளத்தை ஆளுகிறவர், அன்பு காட்டுகிறவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இணைந்து இருக்கிறார். இந்த நாளில் சோர்ந்து போகாமல் சமாதானத்தின் தேவன் என்னோடு இருக்கிறதினாலே எந்த சூழலையும், துன்பம், பாடு, கஷ்டம், எப்படிப்பட்ட சூழல்களையும் மிக இலகுவாய் வெளியே வருவேன் என்று சொல்லுங்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.